राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया जय ओम जयम जयम வெற்றி வெற்றி பகவானுடைய திருவடியை பற்றி பாட இருக்கின்றோம். பாத பூஜைகள் நாங்கள் செய்து வருகிறோம். பாதுகாக்கவே நீ தேவனாகிறார். நீதி விவரங்கள் நாங்கள் சொல்ல வேண்டும். மங்களமாக எங்களை வாழ இருப்பாய். பகவான் போட்டு நடந்து நெஞ்சில் வச்சு தலையில் வச்சு கண்ணில் வச்சு அப்படியே அவ்வளவு எனர்ஜியும் பவரையும் உள்ள கொடுத்தார். ஆரம்பத்தில் ரமணாசிரமத்தில் போய் அந்த காலில் போடுறடைய அந்த கட்டையை பயன்படுத்தி அதையும் அப்படி தான் பண்ணார். வெளியில் கட்டிட்டு வந்தவரை வெளி திருப்பாதுகை செய்து வேறு யாரும் இல்லை, அன்னை மா தேவி அவர்களும் அன்னை விஜயலட்சுமி அவர்களும் அவங்க தான் அந்த வெளியில் செய்து கொடுத்தாங்க. அதை போட்டு சாமி அவ்வளவு ஆராதனை பண்ணி கடைசியில் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் சரி பகவான் நமக்கு கொடுக்க மாட்டாரா என்ன கொடுக்க மாட்டாரான்னு ஆதங்க மனசை இருந்தேன். உடனே சீனிவாசன் ஐயங்கார் கேகே நாயகரோட பண்ணாங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் ஆசை இருந்துச்சு. இன்னொன்று வேணாம் செய்யலாமல் அப்படின்னு நம்ம தாட்ட பலரும் சுவாமி திஸ் இஸ் மென்ட் ஃபார் காணிமட மந்திராலயம் ஓடி பகவான். சாமி சிரிச்சார். சிரிச்சிட்டு எக்ஸாக்ட்லி யோகிராம் சொன்னார் மந்திராலயம் அல்லோன் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட செய்திகள்லாம் திருவடிக்குரிய மகிமை. அதே போல் ராஜேஸ்வரம்னாவும் கூட வந்தார். திருவடியை நாங்கள் கொண்டு வரும்போது கூடவே இருந்து எப்படி ரூட்டு நாங்கள் வந்தோமோ அதே போல் தான் வந்தோம். மதுரை வந்து அருப்புக்கோட்டை வந்து அப்போ அவங்க முக்கியமாக ஒரு சிலருக்கும் பாதமே இல்லை, என்ன திருவடியுடைய மகிமை என்ன, திருவடி தூக்கி தாடிய பாதம், திருவடிக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அதுதான் கடைசி கட்டம். இப்போ அதை அருப்புக்கோட்டை அப்படி தூத்துக்குடி இப்படியெல்லாம் போயிட்டு கடைசியில் காட்பண்ணில் யானையில் திருவடியை வச்சு அப்புறம் நம்ம ராதாகிருஷ்ணன் அசலாம்பி ராதாகிருஷ்ணன் அம்மா, ராஜகுமாரி அக்கா, நம்ம சூரியமூர்த்தியுடைய அம்மா, முக்கியமாக திருப்பூர்லேருந்து மற்ற திருநெல்வேலி மாவட்டம் மற்ற இடங்களில் எல்லோரும் வந்துட்டாங்க. பார்வையை கொண்டு வந்து மஞ்சுராமத்துலேருந்து யாரையில பகவான் வந்தார். அவ்வளவு ஆராதிக்கப்பட்ட திருவடி. திருவடியை பற்றி தான் பாடப்படும். சுப்ரீம் கோர்ட்டுக்காக ஹைகோர்ட் ஜட்ஜி போயிருக்காங்க. பஞ்சாப் ஹரியானா சீஃப் ஜஸ்டிஸ் தேவி குப்தா போயிருக்கிறாரு. ஓட்டு காணிமடம் பேசி வேஸ்ட் ஆஃப் டைம் ஓட்டு காணிமடம் சொல்லி அவரை அனுப்பினார். ஜஸ்டிஸ் ஆனந்த் இப்படி எல்லாரையும் அனுப்பிவிட்டார். சார் எதுக்கு திருவடியுடைய அவ்வளோ உயிர் கொடுத்துருக்காரு. உன்னை கூட கேரளாவிலேருந்து வைத்து வர பாலமணிக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் புராண லாக்டவுன்னால நான் செவ்வாய்க்கிழமை
கிடையாது. அடியருக்கு பல சேஷங்கள்லாம் பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா அது இட் கோஸ் டு யோகிராம் சொல்லுவாங்க. பொங்காம் ராஜில் இல்லை தப்பாட்டு சிலருக்கு எழுத்துல கூட அந்த குத்தி இல்லாமல் எழுதுது. குத்தி கிட்ட பக்கம் சத்திரிட்டு போகுது. யாராவது அப்படி சொல்லுவாங்க பாதம் ஒரு நாளை கூட சுலபமாக இருக்கும். இப்போ அவங்களுக்கும் தெரியும். அவங்க ஆர்வப்படாத அந்த ஒரு இது அவங்க மனசில் தாட்டம் கொடுக்கலாம் பார்ப்பாங்க. கொடுப்பதும் அவனே எடுப்பதும் அவனே. அது தெரியாமல் ஏனதாராணி சில பேர் எழுதுறது புத்தி அவ்வளோதான் சொல்லணும். இது எல்லாமே இருக்குது. நாங்கள்லாம் வளர்ச்சி வச்சு பேசுகிறதே கிடையாது. காலை காட்டி பாதப்பட்டு பண்ணுறீங்க யாரும் சொல்லுவாங்களா? உள்ள சாமி என்ன வச்சிருப்பாரு நடக்காது. இந்த நாடகம் ஆடுறது அந்த இதெல்லாம் ட்ராமா நிற்காது. இப்படி பண்ணுறவங்கள பகவான் நல்லா இது பண்ண மன்னிப்பு கேட்டுக்கிட்டு பகவான் அடிப்படையே பொங்காமராஜே என்னன்னு சொன்னால் நான் விட மாட்டேன்ட்டு என்ன சொல்லுங்க மாதிரி சொல்லி எதுக்காக சப்ஜெக்டே வர வேண்டியது. நேற்று ஒரு பதிவு பார்த்து அண்ணாக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். இது சில விஷயத்துக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியது. நீங்கள் தான் இல்லை. நான் என்ன சொல்லுவேன் அஜயம் பொங்காமராஜ் யோகிராம் யோகிராம் அவருடைய வேலையை செய்ய இப்படியே வேலைக்காரன் ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான் சொல்லி கேட்டாங்க. ஆனால் சாமி என்ன செய்தாலே எல்லாம் சாமி எல்லாம் போட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அதை அப்படி பண்ணால் நம்மளை அதனால் அது கூட பண்ணல. எல்லாம் சாமின்னு அவர் போட்ட ட்ரெஸ்ஸு அவருக்கு எல்லாம் இருக்குது. மாலையெல்லாம் எப்படிப்பட்ட மாலை எழுது அதெல்லாம் போடக்கூடிய ஒரு நாள் வரும். அது சாமி என்னை உத்தரவு கொடுக்குறாரு. அதே போல் ஒரு பாட்டு எழுதி இது மைக் வச்சு பண்ண உடனே சில இதெல்லாம் பண்ணாங்க. பகவானுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லியிருக்கு. நமக்கு பெரிய பாக்கியம். எத்தனை எபிசோடு பண்ணியிருக்கோம் யூடியூப் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்காகவே 5 லட்ச ரூபா செலவு. இப்போ இந்த புராணம் தெரிஞ்சு இப்போ ஸ்டுடியோவில் வச்சு பண்ணி அவங்களுக்கு ஃபீஸு அது இது எல்லாம் பண்ணி நாங்கள் பண்ணோம். பகவானுடைய மகிமையை வெளியே கொடுத்து. ஆனால் பகவான் பேரில் படம் உருவாக்குறது இந்த ஆஸ்பெக்ட் நடந்துருக்கு. அது யாரால் பகவான் விரும்பிட்டார். விரும்புனா போத் இங்கிலீஷ் தமிழ் மலையாளம் எல்லா இதுவும் காணிமனா இந்த பாதை பாதைகளுடைய மகிழ்ச்சி கொஞ்சம் லட்சம் அல்ல. குழந்தை வர வேண்டி வர்றாங்க. சந்திராட்சி இதை கேட்குறாரு அவங்க யாரும் சரணாகதி வந்தாங்க. இங்கே ஈகோவை காட்டினா பட்டம் தட்டி. அதனால பகவான் திருவடி வந்ததுனால இந்த சப்ஜெக்ட் ஓடுது. அதனால் பகவான் பாதபூஜையை நாங்கள் செய்தவர்கள் பாதுகாக்கவே செய்யணும். அதேபோல் நீரோசோவிக்கு இளையராஜா யேசுதாஸ் எல்லாரும் அந்த டைமில் சென்னையில் இருக்கும்போது எல்லாருமே இளையராஜா வீட்டில் தான் பண்ணிட்டார். அவர் அந்த பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுத்தார். அதுக்கு பிறகு பகவான் ஒரு புதுசாக போயிட்டார். இன்னும் காணிமரம் பாதுகை வெளியே போகணும். சிலர் பாதுகாலாம் வச்சுருக்காங்க. அது நான் சொல்லியிருந்தது விரும்பலை. உண்மையை தான் சொல்லணும். இதை பாதை வச்சுட்டு அப்படியே வந்து அதெல்லாம் பகவானுடைய வெறுப்புப்படி வந்து காணிமரத்தை வெளியே போகிறாங்க. அதில் இருந்து பல திருவடி சாமி சொன்னார். ஒரு தீபத்தில் இருந்து எத்தனையோ விளக்குகளை இருக்கலாம். இப்போ அது சாமிக்கு எதோ எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு கேட்கறாங்க போகலாம். இங்கே வர வேண்டாம். நம்ம பாதுகாப்பு ஒரு இதை போட்டு சூரியமூர்த்தி இன்னைக்கு அதை வச்சு கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டையில் இருக்கும். இங்கே தேரப்பர் வீட்டில் இருக்கும். இங்கே இருந்த ஒரு தீபத்திலிருந்து பல தீபங்கள் எடுக்கணும். தீபமாட்டு காணிமண்டலத்தில் இருக்காங்க.
ஏதாவது வேண்டும் தரம் கேட்கணும். சாமி தான் உத்தரவு கொடுத்தாரு. அது நீங்கள் இந்த அளவாக நீங்கள் அதை மாற்றி பண்ணுங்கள். இப்படிப்பட்ட சொன்னால் திருவடி பாத பூஜைகள் நாங்கள் செய்து வருகிறோம். பாத பூஜைகள் நாங்கள் செய்து வருகிறோம். பாதுகாக்கவே நீ தேவனாகிறாய். மீதி விவரங்கள் நாங்கள் சொல்ல வேண்டுமோ? மங்களமாக எம்மை வாழ வைப்பாயே. ஜெய குருவோம் ஸ்ரீ ராம் சூரத் குமார், குரு மகராஜா ராம் சூரத் குமார். பாத யாத்திரையை நாங்கள் நடந்து வந்தோமே, பாத நோவின்றி உன்னை காண வேண்டியே. ஏதுமறியாயம்மை காத்திட வேண்டும், எட்டு திக்கும் இந்த நாமம் சொல்லிட வேண்டும். வித்தகனாக உன்னை வணங்கிட வேண்டும், விருட்சமாகவே கோவில் வளர்த்திட வேண்டும். பத்திரமாக நாங்கள் வாழ்ந்திட வேண்டும், பாடும் நேரத்தை என்றும் தொடர்ந்திட வேண்டும். பாத பூஜைகள் நாங்கள் செய்து வருகிறோம். பாதுகாக்கவே நீ தேவனாகிறாய். மீதி விவரங்கள் நாங்கள் சொல்ல வேண்டுமோ? மங்களமாக எம்மை வாழ வைப்பாயே. விட்டு விடாமல் உன்னை தொழுவிட வேண்டும், வீடு விடாத நாங்கள் பஜனை செய்கிறோம். பட்டு விடாமல் வாழ்வு மலர்ந்திட வேண்டும், பாடும் எங்களை நீ காத்திட வேண்டும். பாத பூஜைகள் நாங்கள் செய்து வருகிறோம். பாதுகாக்கவே நீ தேவனாகிறாய். நாங்கள் சொல்ல வேண்டுமோ? மங்களமாக எம்மை வாழ வைப்பாயே. ஜெய குருவே சூரத் குமார், குரு மகராஜா ராம் சூரத் குமார். எங்கள் வேலையை சுவாமி நடத்தி கொடுப்பார், கோவில் வேலையை நாங்கள் செய்து வருகிறோம். சொந்த பந்தங்கள் யாவும் சுவாமிதானையா, சுவாமி நாமமே நம்மை காக்க வேண்டுமே. செய்து வருகிறோம், பாதுகாக்கவே நீ தேவனாகிறாய். மீதி விவரங்கள் நாங்கள் சொல்ல வேண்டுமோ? மங்களமாக எம்மை வாழ வைப்பாயே. ஜெய குருவோம் ஸ்ரீ ராம் சூரத் குமார், குரு மகராஜா ராம் சூரத் குமார். ஜெய குருவோம் ஸ்ரீ ராம் சூரத் குமார், ராம் சூரத் குமார். இந்த பாடலை ராஜு என்ற கருப்பன் செட்டி நம் மதுரையில் உள்ளது. பகவான் கூடவே இருந்து இந்த மதுராலய திருப்பணிக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப இது பண்ணாங்க. இது பண்ண இடையில மட்டும் மறந்துட்டாங்க. அப்போ அதை சொல்கிறேன், நான் மறந்துட்டேன், அதனால் நான் பிரச்சனைக்கு போவான் உள்ள மாட்டிட்டேன், இப்போ திரும்ப வரும். தன்னை உணர்ந்தவன் தலைவனே அறிவான். தன்னை உணராத பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. யாரே
வார்த்தைகளை சிலவங்க எழுதவே கூடாது. காணிமடத்தை பற்றி யாரும் கை வச்சுட்டாங்க. நான் சொல்ல விரும்புகிறேன். எதுக்கு நான் சொல்கிறது சிலது அறிஞ்சறியாமல் செய்தா ஐயா, தெரிந்தும் தெரியாமல் அறிந்து அறியாமல் செய்கிறாங்க. நாங்கள் காணிமடத்தில் புராணா பேருந்து கலர் கோயிலில் சாத்தணும் நிறைய சாத்தணும் கூட சொல்லிட்டு இருக்கும்போது இது நம்ம அஞ்சுகால பூஜை நடந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு நம்ம படிக்க போகக்கூடாது, சாமி போகக்கூடாது. ஏதாவது நான் போய் தம்பிட்டு நான் தம்பியை கும்பிட்றேன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்லை, கும்பாபிஷேகம் பண்ணிட்டு ஒழுங்கு முறைப்படி பண்ணணும். நினைங்க நம்ம எழுதி புள்ளியோடு சொன்னார் சாமி, அப்போதான் முறைப்படி நடக்கும். நீயும் நானும் சுத்தமாக இருக்கணும். பாதம் ஒரு ஆளுக்கு 2 பாதம் முப்பாவடை சாமி சரித்திரத்திலே கிடையாது. மூப்பராசு அம்மாவுக்கு 2 பாதம் கொடுத்தாங்க, நான் தான் ஒரு பாதம் எனக்கு தச்சுட்டாங்க. அங்கேதான் இருக்கிற பாதம் ஆண்படுத்துன்னு சொல்லியிருக்காரு. இதை வச்சு அளவெடுத்து குத்தி என்ன வளரணும். அவங்களுக்கு ஒரு யார் கொடுக்கணுங்கிற மனசு சொல்லுங்கள், மற்றவங்களும் கொடுக்கக்கூடாது. சாமிட்ட உத்தரவு கேட்கும். சூரியமூர்த்தி கொடுக்கும் போது உத்தரவு கேட்கும். தேரப்பன் கேட்டார். தேரப்பன் கேட்கும்போது உத்தரவு வாங்கிட்டு தான் கொடுக்கணும். இப்படி யாரும் வேண்டாம் கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு 2 அங்கே அந்த அம்மா தந்தாங்கன்னா இந்த அம்மா ஒரு வாரம் தானே இருக்குது. சாமி 2 தடவை பார்த்து ஊரை ஏமாற்ற. அதனால் இது பகவானே போட்டு நடந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்தது கிடையாது. என்றைக்கு காணிமடத்திலே இருக்கணும்னு சொல்லிட்டாரோ அதோட முடிஞ்சு வேறு. அதுக்கு முன்னே ஏசாஸ் ப்ரோக்ராமில் தேவி அம்மா, அதே போல் ஜெயலட்சுமி அம்மா எல்லாரும் பல பூஜை பண்ணாங்க. அந்த ஃபோட்டோஸை நம்ம என்ன யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவடி. அந்த திருவடி பூஜைக்கு எல்லாரும் வெளிநாட்டுலேருந்து பழ சொல்லுவாங்க, பாத பூஜை பண்ணிங்க நாங்கள் இது பண்ணுவோம். அப்போ இங்கே யார் வராங்களோ அவங்கள வச்சு பண்ணிடுவோம். அவங்களுக்கு ஆண்டியாக நம்முடைய மாநிலங்களே கூட இந்த கல்யாணத்துக்காக மூக்கியாணிக்கு ஒருத்தர் 1940 ரூபா அனுப்பிட்டார். உடனே நம்பிக்கை காலையே கொடுத்தாச்சு பண்ணுவாங்க. அதுதான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பகவானுடைய பரம கருணை இங்கே பொங்கி தருகி போடணும். அது அள்ளி பருகிட்டு வாங்க. கூறி ராஜசேகர் அவரே சொல்லிட்டார். இதெல்லாம் வந்து மறந்தார். சாமி வரக்கூடாதுன்னு சொல்லி மறைக்கும் எல்லா பூஜைகளுக்கும் ஆட்சியும் பையனும் அதே மாதிரி வெளியே இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கான்னு பகவானுடைய கருணை. ஆசிரியாருக்கும் இந்த அப்படின்னா ஆகலாம் பற்றி தெரிய வந்தது ஏது காரணம். அது பிறகு சிலவங்க வந்தாங்க உள்ளே வந்து முட்டையை குழந்தை இல்லைம்மா இதுக்கு யாருக்கும் எல்லாருக்கும் தெரியும். சாமியை விட்டுட்டு அங்கே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் மாற்றி அமைக்கிட்டு தான் காரணம். எத்தனை நாளும் போட்டால் சொல்லணும். கேட்டால் கேட்கணும் அப்படி கூறி எல்லாரும் அப்புறம் இந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை உலகத்துக்காக பண்ணுறோம். எவ்வளோ பகிர்ந்துருக்காங்க. இந்த பிரார்த்தனை பண்ணால் போதும். சாமியில் இருக்க திருச்சிக்காரனுடைய திருவள்ளுவருக்கு முன்பு யார் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் எல்லாம் நடக்கும். அவங்க நம்பிக்கையோடு அங்கிருந்து அனுப்புகிறாங்க. மலேசியாவில் மூக்கியாக பண்ணான்னு வாழ்கிறாங்க. அதே போல் டாக்டர் ராஜசபை டாக்டர் நாச்சியப்பன், மதுரை டாக்டர் நாச்சியப்பனுடைய மருமகன், கருப்பையாவுக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் ராஜ்குமாருடைய மைத்துனர், அக்காவுடைய மாப்பிள்ளை. அந்த குடும்பமே லைஃப் வந்து சாமியை கும்பிட்டு ஊருக்கு போயிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து ஐஸ்வர்யா குடும்பம் தினமும் இந்த ஃபேஸ்புக் பார்க்குறாங்க. அமெரிக்காவில் சாமி அவ்வளோ இதை காட்சி கொடுக்குற அபிஷேகம் எவ்வளோ பார்க்குறாங்க. பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறது அன்புள்ளா காட்சி
மூக்கையா அவருடைய மலேசியாவில் மூக்கையாவுடைய குடும்பம் மூக்கையா சரசு மாரமங்கலம் அருள் வீரன் மூக்கையா. எழுதுறது வார்த்தைகளை விழுந்து ரொம்ப கவனமாக விடுங்க. ரொம்ப சாமி ஃபயர் அக்னி சொல்லுமாட்டே இங்கே இருக்காது. அதனால் அந்த ரொம்ப வாயுவில் எழுதுறது அது சாமி என்ன பண்ணாருன்னு நினைப்பா. அவருக்கு தெரியல புரியல. அருப்புக்கோட்டை சந்திரசேகரனுடைய குடும்பம் மகாலிங்கம் திரு சிவராமகிருஷ்ணன் நாகராஜன் பிரேமா விருதுநகர் நீலா பூர்ண சுப்பிரமணியம் அவருடைய திரும்ப நல்லா முறையில் வரும் பழனியாயிரம் பாஸ்கர் அவரும் மந்திராலய படிக்கிற சேலம் சசிகாந்த் பூனாவாலா கும்பாகரன் சென்னை டாக்டர் முருகசெல்வம் மனோகரன் செல்வி சாய்ராம் திருப்பூர்மாவுடைய ஒரு தொழில் நல்ல முறையில் லாக்டவுன் காரணமாக ரொம்ப தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் இன்னும் ஒரு அதே போல் வரவேற்றிய பணங்களும் வரும். தேவக்கோட்டை டாக்டர் பெரியசாமி சின்னப்பன் செட்டியார் திருச்செங்கோடு ராகவன் குடும்பம் திருநெல்வேலி சோபியா பாலாஜி ராம்சுகுமார் மாயா குடும்பம் ஜெயராணேஸ்வரர் அந்தோணிராஜ் நாசரேத்தி ஸ்ரீசங்கர் செல்லம்மாள் சிங்கப்பூர் ஆனந்த் குடும்பம் அமெரிக்கா ரேவதி குடும்பம் விக்னேஸ்வரி குடும்பம் பக்ரீன் அரவிந்தன் குடும்பம் அவங்க அப்பாவுக்கு பூர்ண சுகம் குடும்பம் கேரளாவில் பிரதீப்புங்கிறவர் தான் லாக்டவுன் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை வராது. பெங்களூர் சீனிவாசன் குடும்பம் லண்டன் சுத்தி அகிலன் மாயா ஸ்ரீஹரி குடும்பம் பாலகராஜி ரஜிதா குடும்பம் தவசி சரஸ்வதி குடும்பம் அபிமன்யு கீர்த்திப்பிரியா ராம்சகுமார் மாயா பாலகிருஷ்ணன் செல்லம் சங்கர் நாராயணன் நம்பூதி ஆர்யா உமா கண்ணன் செல்வகுமார் குடும்பம் முத்துக்குமார் குடும்பம் திருச்சி குமரன் மீனாட்சி மூலமாக இந்த பிரார்த்தனை நாம செய்திருக்கிறோம். திண்டுக்கல் தேரப்பன் மகள் மீனாட்சி பூர்ண சொல்லியிருக்கிறோம். தஞ்சாவூர் திருப்பதி மீனாட்சி பகராஜ் மகள் பிரதிபாவுக்கு குழந்தை பார்க்க ஐக்காக முறையில் பிரசன்னம் அம்பாசந்தர் சங்கரன் மகள் உமா ஆகியோர் ஆதித்யர் ராஜேஸ்வரர் மதனகிரா நந்தினிக்கு அதிபரை திருமணம் ஏற்பட்டார். ஆதித்யர் சேதுராஜன் சந்தன விஜயா விஜயபாய் கரப்பையா கோமதி சாதனா கரப்பையாவிட்டா இந்த வண்டு அடிப்பட்டு கண்ணே இப்படி இருக்குன்னு சொல்ல லென்ஸே இல்லாமல் ஆகிட்டார். அது ரொம்ப பெரிய இருக்கும். இவங்களுக்குலாம் ஆப்ரேஷன் பண்ணால் லென்ஸ் உள்ள வச்சுருக்காங்க. லென்ஸே இல்லை. இன்னொரு பெரிய அற்புதத்தை அவங்க மனைவி தீவிர பக்தியின் காரணமாக ராஜவேல் பாண்டியன் அவர் குழந்தை பார்க்கிறார். காணிக்குளம் பாத யாத்திரை அன்பர்கள் அறிவும் பன்னாட்டு கோயம்புத்தூர் அனுமதி ஜீவானந்தம் ஈரோடு வெங்கட சுப்பிரமணியம் குடும்பம் கோயம்புத்தூர் சாரங்கள் மதுரை செட்டியார் குடும்பம் நலத்தினாவும் வினோதினி குஜராஜ் கோமதி செல்வராஜன் டாக்டர் ராஜசபை ராஜ்யப்பன் ராம்குமார் நாகராஜ் யாவரும் பல்லாண்டு சரவண் எல்லாம் ஜெயம் வெற்றி வெற்றி ஜெயம். பல்லாண்டு 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 பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழியவே வாழிய ராம் சூரத்குமார் ராம் சூரத்குமார்
ஜெய் வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி